திரு அக்னீஸ்வரன், உங்கள் கூட்டணியில் ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகாதுன்னு வரக்கூடிய வாதங்களை எப்படி ஏற்கிறீங்க? எதிர்கட்சி அப்படித்தானே நம்ம குறைச்சி தானே மதிப்பிடணும். ஏன்னா 13 நாள் 13 மாதம் 5 ஆண்டு கால ஆட்சியை நேரு பண்டிதருக்கு பிறகு நிறைவு செஞ்ச முதல் கட்சி ஆட்சி அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுடைய அரசாங்கம். அந்த அரசாங்கத்தில் 23 கட்சிகள் இருந்தது. அது இந்தியா முழுவதுக்குமான ஒரு மத்திய அரசை நடத்துவதற்கு 23 கட்சிகள். ஆனால் ஒரு மாநில கட்சி திரும்ப ஆட்சியை பிடிப்பதற்கு 21 கட்சிகள் என்று இவர்கள் பெருமைப்படுகிறார்கள் என்றால் அவ்வளவுதான், அதோட விட்டுக்குருவோம். சார் சொன்னாங்க 6% வாக்கு எடுத்தது மக்கள் நீதி மையம் அப்படின்னாங்க. அவங்க 2.6% தான் எடுத்தாங்க. அவர்களுக்கு தான் இவங்க 2021 அவங்க எடுத்ததுக்கு தான் இன்னைக்கு ஒரு ராஜ்யசபா. அது இருக்கட்டும், அதை நான் சொல்லலை. இங்க இவங்களை பொறுத்தளவில் சார் சொன்னாங்க, நம்ம மரியாதைக்குரிய ஐஏஎஸ் சார், ஒரு 35-40 ஆண்டு காலம் ஐஏஎஸ் இருந்தவங்க சொன்னாங்க 10.5% திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்தது சில அதிர்வலைகளை உண்டாக்கியது. கரெக்டு, அதிர்வலைகளை உண்டாச்சு இல்ல. அப்புறம் ஏன் திமுக அந்த 10.5% 15% மாத்திரன்னு சொன்னாங்களே? அப்ப என்னது இது? இது என்ன திராவிட அரசியல்? இல்ல அவர் வேற கோணத்துல சொன்னாரு. இபிஎஸ் தனக்காக அதை பண்ணிக்கிட்டாரு, அதனால அவர் அங்க சாதிச்சுக்கிட்டாரு. சவுத்துல ஓபிஎஸ்க்கு அது பெரிய பின்னடைவாய் போச்சுங்கிற வகையில் அவர் சாதிச்சிருந்தால் அந்த ஆட்சி திரும்ப வந்திருக்கணுமா இல்லையா? ஏன் வரல? அது சர்க்கிள் தானே. அது எடப்பாடி பழனிசாமிக்கு சர்க்கிள்னா திமுகவின் தலைவருக்கு சர்க்கிளா வருமா வராதா? இதுவரைக்கும் நீங்க 15% நீங்க கொள்ளவே இல்லையே. மாறாக 10%, 10.5% உச்ச நீதிமன்றத்தில் அம்பாசங்கர் கமிஷனை காட்டி இல்ல நடைமுறைப்படுத்தவே முடியலையே. இதெல்லாம் அந்த மக்கள் பார்க்க மாட்டாங்களா என்ன? ஆகையினால இப்ப இது திராவிட மாடல், அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கும், அதுதான் அரசாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் நம்ம பாலச்சந்திரன் ஐஏஎஸ் சார் தான். ஆனா சிவகாசி, கோயில்பட்டி அங்கெல்லாம் இவங்களுக்கு வாக்குகள் இருக்கு என்று சமூக நீதி பேசக்கூடியவர்கள் சொல்லுகிறது தான் தந்தை பெரியார் படத்தை ஏற்றிட்டாங்கன்னு சொல்றாங்க. இது முரண்பாடா தெரியல? அது ஃபேக்ட்டுங்க. அது அங்க ஓட்டு வாங்கியிருக்காங்க. இது முரண்பாடா தெரியல? அங்கதான் அவங்க ஓட்டு வாங்கணும்னு சொன்னா அது வேற. அங்க வாங்கியிருக்கிறாங்க தான் நானும் சொல்றேன் சார். அங்க வாங்கியிருக்கிறாங்க, வாங்கினதுனாலதான் சிவகாசி அங்கெல்லாம் வாங்கினதுனாலதான் அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க. சரியா? சரி, நான் வேற மாதிரி கேட்குறேன். விருதுநகர்ல எதுக்கு விஜய் பிரபாகரனுக்கு சீட்டு கொடுத்தீங்க நீங்க? சொல்லுங்க. அவங்க கேட்டாங்க, கொடுத்தோம். ஏன் கொடுத்தீங்க? கேட்கறத கொடுக்கறத, அதான் கூட்டணி மரபு. ஏன் வேற எங்கேயா கொடுத்துருக்கலாம்ல? நான் இப்படி கேட்கிறேன் 2021 4.3% எடுத்த காங்கிரசுக்கு 25 சீட்டு கொடுத்துட்டு அதுல 18 தான் ஜெயிச்ச காங்கிரசுக்கு இப்ப 2026 எதிர்மறை வாக்குகள் திமுகவின் மீது கூடி இருந்தாலும் 28+1 கொடுத்திருக்கீங்களே. ஏன் அன்னைக்கு ஏன் ஒரு ராஜ்யசபா கொடுக்கல? சரி, அது திமுக காரங்க அடுத்து வரும்போது பதில் சொல்லிரட்டும். நீங்க ஏன் விருதுநகர் கொடுத்தீங்க? இப்ப ஏன்னா உங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குல்ல, ஒரு டேட்டா இருக்கு. அவர்கள் எதை கேட்கிறார்களோ அதை கொடுப்பதுதான் ஜனநாயகம். அதனால இன்னொன்னு நம்ம நண்பர் சொல்லும்போது சொன்னாரு, என்ன சொன்னார்னா, அதாவது ஊழல் கட்சி அப்படின்னு. திமுகவும் அதிமுகவுக்கு ஊழல் கட்சி அப்படின்னு நீங்க மொத்தமா அந்த சாயம் அடிக்கிறதுல நிப்பாட்டுங்க. நீதிமன்றம் 1,20,00,000 போய் வருமான வரியை கட்டுப்பா ஏப்பா ஏமாத்திட்டேன்னு சொன்னது எந்த கட்சிய? ஆட்சியில் இருந்த கட்சியவா? ரெண்டாவது, எனக்கு தெரிஞ்சு நான் எந்த தனிமனிதரையும் விமர்சிப்பது என் நோக்கமே கிடையாது. சரி, ஆனால் திரு விஜய் அவர்களுக்கு பின்னால் இருந்து இயக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில பண முதலாளிகள் இருக்கிறாங்கல்ல, அவங்க மேல எல்லாம் எத்தனை அமலாக்கத்துறை இது இருக்கு சொல்லுவோமா? விவாதிப்போமா? யார் ஊழல் கட்சின்றத பேசுவோமா? விவாதிப்போம் சார். அதிமுகல எத்தனை ஊழல்வாதிகள் பட்டியலிடணுமா சொல்லுங்க. நான் அட்டில் பெறேன். எத்தனை பேர் மேல யார் யார் கேஸ், எவ்வளவு கோடிகள், எவ்வளவு கோடி ஊழல் இருக்குன்றத நான் சொல்றேன். நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. என்கிட்ட ரெக்கார்ட் இருக்கு, என்கிட்ட ரிப்போர்ட் இருக்கு, நான் சொல்றேங்க. அமைதிக்காரங்க முதல்ல நீங்க சொல்றீங்க. அதிமுகவும் நீங்களும் சமம்ன்றீங்களே, அது என்ன அரசியல் கட்சி ஆரம்பிச்சா ஈரோடு கிழக்கு உங்களுக்கு சமமா இருந்தா ஏன் நிக்கலைங்க? சரி, சமம் இல்லை. ரைட். ட்ரீட் ஈக்குவல்ஸ் ஈக்குவலி அண்ட் அன்ஈக்குவல்ஸ் அன்ஈக்குவலி. உனக்கு சமமானவர்களை தான் சமமா மதிக்கணும், உனக்கு சமமற்றவர்களை சமமாக மதிப்பது அரசியல் பிழை என்று நான் சொல்லல, அரிஸ்டாட்டில்.
சரி. அரசியல் அறிவியலின் தந்தை அரிஸ்டாட்டில் சொல்லியிருக்கிறாரு, நீங்க 75 சட்டமன்ற உறுப்பினர், 10 ஆண்டு கால ஆட்சி, 31 ஆண்டு கால தமிழ்நாட்டை வழிநடத்தின காங்கிரஸ், திமுக, அதிமுக, இதுல எந்த கட்சி இப்ப அதிக நாள் ஆண்டு இருக்குதுன்னா அதிமுக ஆண்டு இருக்கு. அந்த கட்சியை குறை சொல்ற அளவுக்கு தாவேகா வளர்ந்துருச்சுன்னு சொன்னா எங்கே போய் பார்ப்பது இந்த அரசியல் பூத கண்ணாடியை வச்சு? அரசியலே தெரியாது. இது மட்டும் முடிச்சு ப்ளீஸ், இது மட்டும் எனக்கு. அதனால தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பிரச்சாரத்துக்கு போயிட்டீங்க. இவர்களை பொறுத்தளவில் நீங்க 6 மாசமா படையூர்ல அந்த 43 பேர் செத்து போயிட்டு ஒரு 6 மாசமா நீங்க சார் நீங்க சுட்டு கொலை பண்ணீங்க சார். அத மறந்துடாதீங்க. மொத்தமா பேசுங்க. தமிழ்நாட்டில் அரசியல் புரிதலே இல்லாத தாவேகாவினுடைய தலைவரும் நடிகர் விஜய் அவர்களும் தமிழ்நாட்டுல மொத்தம் 2,14,00,000 ரேஷன் அட்டைகள், 37,000 ரேஷன் கடைகள் இருக்குது. இதை வகுத்து பார்த்தா 520 வரும். ஏற்கனவே 500 குடும்பங்களுக்கு ஒரு ரேஷன் கடையை தமிழக அரசு நடத்தி கொண்டுதான் இருக்கிறது. இதுவே தெரியாத விஜய் 500 ரேஷன் கடைக்கு வீடுகளுக்கு நாங்க ரேஷன் கடை, ஒரு ரேஷன் கடை, அதுல ஆண்களுக்கு தனி, பெண்களுக்கு தனி. தமிழ்நாட்டுல வந்து ஒரு ரோடு போடுவோம், இங்க இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 900 கிலோமீட்டர். ஆண்கள்லாம் கிட்டுருங்க, பெண்கள்லாம் கிட்டுருங்க. என்னங்க இது சமூக நீதி? அரசியல் அறிவியலே தெரியாத நீங்கள் இப்படி பேசினால் மக்கள் உங்களை முதலமைச்சர் கண்டிப்பா கொண்டு வந்துருவாங்க. உங்களோட நிறைய கட்சி வந்து சேரும். அரசியல் நிக்குது. பாவம், காங்கிரஸுக்கு இவங்க டிமாண்ட் ஏற்றி விட்டாங்களா? அது 200 வருஷ கட்சி. சரி, இது தேர்தலே நிக்காத கட்சி. நன்றி 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 நன்றி. காங்கிரஸ் தெரியாதா? 1885 ஏஓ ஹியூம் புரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே.